மனித வாழ்வில் 60வது கல்யாணம் மற்றும் 80வது சதாபிஷேகம் மிகவும் முக்கியமான ஒன்று. நீண்ட ஆயுள் விருத்திக்காக திருக்கடையூர் போன்ற கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு ஹோமங்கள் செய்யப்பட்டு வருகின்றது. ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தொண்டர்களும் ஜெல் ஆயிட்டாங்க. இப்போ ஸோ பலமான கூட்டணி அமைஞ்சிச்சு. இதை பார்த்து எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. பேச்சுவார்த்தை வந்துட்டு நிச்சயமாக வருவாங்க. இவங்க தெரிஞ்சிச்சு தோக்க போகிறவங்க. அதனால தான் என்னென்னோ பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்க. இப்போ பூத் கமிட்டி இந்த எஸ்ஐஆருக்கெல்லாம் எதிர்த்தாங்க, ஆனால் வேலை பார்த்தாங்க. எஸ்ஐஆர் எதிர்த்தாங்க, ஆனால் இவங்க தான் ஃபுல்லாக பணம் செலவு பண்ணி வேலை பார்த்தாங்க. அது பூத்துக்கு வரவனுக்கு ஸ்கூல் வரவங்களா காசு கொடுத்து இது விட்டா போயிடுமே, எஸ்ஐஆர் வரக்கூடாதுன்னாங்க. ஆனால் இவங்க தான் பணம் கொடுத்து வேலை பார்த்தாங்க. அன்றைக்கி ஒரு பொண்ணு ஆதங்கத்தில் முதலமைச்சரையும் மாசுபடும் திட்டுது. அதை திருப்பி மிரட்டி திருப்பி பேச வச்சு மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏமா ஒரே பாதிக்கப்பட்ட கோவத்தில் பேசுகிறான், அதை போய் பேச எடுத்துக்கலாமா? ஸோ இந்த இப்படிப்பட்ட அராஜகம்னா மருத்துவ அமைச்சர் இருக்கார்ல, அவர்லாம் வந்து வெறும் மைக்கு தான் பேசுகிறாரு. போய் ஹாஸ்பிட்டலில் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுறது சும்மா நீங்கள் கலைஞர் மருத்துவமனைக்கு போங்க, கேன்டீன் போய் பாருங்கள், எல்லாம் ப்ரைவேட்டைஸ். 10 ரூபா போட்டு 20 ரூபா வைக்கிறாங்க, அதனால் பில்லே கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஊழல் ஆட்சி, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஊழல். ஏன்னா நேற்று கூட தலையில் போய் பேசுகிறாரு, ஊழலை பற்றி சொல்கிறாரு. டெய்லி ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு. அந்த சுற்றுப்பயணத்தில் எல்லாத்தையும் திமுக எல்லா ஊழலும் சொல்லிட்டு தான் இருக்காரு. அவங்களுக்கு அராஜகத்தை, அவங்களுடைய பிரச்சனைகளை, நம்ம திருப்பரங்குன்றத்தில் ஹைகோர்ட் ஆர்டர் உபயோக பண்ணாதது எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்காரு. அது இந்த மீடியா தான் சரியில்லைங்க. உங்களுக்கு மீடியா திமுக தானே வச்சுருக்காங்க கையில், வெளியிட்டால் தானே முடியும். பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து வெளியிட மாட்டேங்கிறாங்களே. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வெளியிட்டால் தான் மக்களுக்கு தெரியும். இந்த ஆட்சி வந்து தாங்கோட்டு ஆகுது. தமிழ்நாட்டில் வந்து மைனாரிட்டிஸ் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. மைனாரிட்டிஸ் தான் எங்கிட்ட வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்துட்டாங்க. நேற்று கூட நடக்காது, நினைக்கிற ஓட்டு அவங்களுக்கு மைனாரிட்டிஸ் கிடைக்காது. இங்கே என்ன தான் ஜாலரா அடித்தாலும் இந்த முறை இந்துத்துவா ஓட்டு பிஜேபிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு முழுமையாக உண்டு. ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க சட்டம் ஒழுங்கு? அதோட அமைச்சர் யார்? முதலமைச்சர். அவர் கேட்டால் அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் தகவல் போன தானே. அவருக்கு வந்து நம்மள மாதிரி மக்கள் மாதிரி நேராக போகாது. உளவுத்துறையில் தான் அவர் தகவல் போகணும். தகவல் சொன்னால் தான் அவருக்கு தெரியும். தகவல் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவர் அசிங்கம் இல்லை, ஒரு உளவுத்துறையை பிடிச்சி ஏறுவார். அதனால் அவர் சொல்ல மாட்டாங்க, என்ன நடக்க சொல்ல மாட்டாங்க. ஒன்றுமே நடக்கிறது தெரியாமல் ஓடிட்டு இருக்குதா இந்த கவர்மெண்ட். 4.25 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 3 மாதம் முடிஞ்சிடும். சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு வழக்கறிஞர் புகழேந்தி. வணக்கம் சார். வணக்கம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கோ ஏடிஎம்கோ இப்போ ஷீட் ஷேரிங் போயிட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாடு பிஜேபியோட பொறுப்பாளர் வந்தார், எங்களோட கோர் கமிட்டியை டிஸ்கஸ் பண்ணார். ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு கூட்டணிக்கு தமிழ்நாடுடைய என்டிஏ கூட்டணி தலைவர் வந்து ஐயா முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் தான் இப்போ என்டிஏவோட தமிழ்நாடு தலைவர். அவரை பார்த்து மரியாதை நிமித்தமாக பார்த்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். ஷீட் ஷேரிங்லாம் ப்ரீமெச்சூர், டைம் இருக்குது நிறையா. சரி, இப்போ அதில் பிஜேபிக்கு எத்தனை ஒதுக்க போகிறாங்க? அதாங்க இன்னும் அது ஆரம்ப கட்டம் தான். அது இப்போ பேசியிருக்காங்க. 2 பேரும் இப்போ நல்லா எல்லா மீட்டிங்லையும் ஒத்து போயிட்டாங்க. இப்போ நயனார் தலைவர் போகிற இடத்துலலாம் ஏடிஎம்கேக்காரங்க கூட்டம் கூட சேர்ந்தெல்லாம் ஜெல் ஆகிட்டாங்க. ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தொண்டர்களும் ஜெல் ஆகிட்டாங்க இப்போ. ஸோ பலமான கூட்டணி அமைஞ்சிச்சு. இதை பார்த்து எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. இல்லை பேச்சுவார்த்தை வந்துட்டு நிச்சயமாக வருவாங்க. என்டிஏ கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டில் 2026 வந்து என்டிஏ கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். திமுக ஆட்சி தோற்கடிக்கப்படும். பங்களாதேஷ்ல தொடர்ந்து இந்தியர்கள் கொல்லப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒருத்தவங்க வந்து இறந்துருக்காங்க சார். இந்தியர்களுக்கு ஏன் தொடர்ந்து இந்த அநீதி நடந்துட்டு இருக்கு? இது வந்துங்க முழுக்க இந்தியாவை எப்படியாவது இந்தியாவோட பொருளாதாரத்தை அழிக்கணும் அப்படின்னு அங்கேருந்து இந்தியாவுக்கு நிறைய வெஸ்ட் பெங்கால் வழியாக அனுப்பிட்டே இருந்தாங்க ஆளுங்களை. குகவரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இமிக்ரேஷன்லாம் நிறைய குக வழியாக பலாயிரக்கணக்காக வந்துருக்காங்க. அது மாதிரி நிறைய தொல்லை கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இந்தியா வந்து ஃபஸ்ட்டு இருந்த பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸாக மோடிக்கிட்ட நல்லா இருந்தாங்க. இன்னொன்று அங்கே வந்து அதாவது வேலையாட்கள் சம்பளம் குறைவு. நல்லா இப்போ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா நல்லா பண்ணலாம், நல்லா ஓடி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு பாகிஸ்தானை பொறுத்தவரை அவங்க நாடு காலி ஆகிடுச்சு. அதே மாதிரி பங்களாதேஷும் காலி ஆகணும். அதுக்கான வேலையை அவங்க பார்க்குறாங்க. அதை வந்து தீவிரவாதம் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதோட தொடர்ச்சி தான் இது. அதனால தான் அந்த பிரைம் மினிஸ்டர் துரத்தி விட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி கொடுக்க சொல்லி நம்மளை கேட்டாங்க. நம்ம இந்தியா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இந்தியா ஜியாவை கொடுக்க சொன்னாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
அதனால் இது பாகிஸ்தான் மற்றும் இன்டர்நேஷ்னல் சதி தான் இது. ஆனால் எல்லாத்தையும் மோடி அவர்கள் முறியடிப்பார், நிச்சயமாக முறியடிப்பார். என்ன பண்ண சோதனைகள் வரும், மைனாரிட்டி ஆகிட்டோம் நம்ம. அங்கே தெலுங்கு நம்ம இந்தியன் ஆர்மி தான் அந்த நாட்டை பிரித்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. கிழக்கு பாகிஸ்தான்றது பங்களாதேஷாக சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? இந்தியன் ஆர்மி தான். நன்றி இல்லை அவங்களுக்கு. காரணம் வந்து பாகிஸ்தானுடைய தீவிர ஐஎஸ்ஐஎஸ் மாதிரி இவங்களாம் வந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அதுதான் காரணம். திமுக ஆட்சியில தொடர்ந்து கொலை நடந்துட்டு இருக்கு. 7500 கொலை நடந்திருக்கு சார். சார் சட்டம் ஒழுங்காக சந்தி சிரிக்குதே கண்ணெதிரில், எங்கே பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க. நீங்கள் இப்போ சாதாரண விஷயம் பாருங்க, திமுக ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா போலீஸ் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எதிர்கட்சி நாங்கள் என்ன பண்ணுறோம் இல்லை ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு பெரிய குறி நடத்த விட மாட்டாங்க, ஏன்னா கண்டிஷன் போடுவாங்க. ஏன் திமுக கூட்டணி தவிர வேறு யார் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து குறி எப்படியா நிறுத்த பார்ப்பாங்க, தடை செய்ய பார்ப்பாங்க. அதுக்கு வேண்டி தான் வேலை பார்க்குறாங்க தவிர சட்டம் ஒழுங்கையோ கொலையோ கொள்ளையோ கற்பழிப்பையோ இவங்க கண்டுக்கிறதே இல்லை. கண்டுக்கிட்டா குறைஞ்சிருக்கும். 4 வருஷம் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க சட்டம் ஒழுங்கு? அதோட அமைச்சர் யார்? முதலமைச்சர். அவர் கேட்டால் அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் தகவல் போன தானே, அவருக்கு வந்து நம்மள மாதிரி மக்கள் மாதிரி நேராக போகாது. உளவுத்துறையில் தான் அவர் தகவல் போகணும். தகவல் சொன்னால் தான் அவருக்கு தெரியும். தகவல் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவர் அசிங்கம் இல்லை, உளவுத்துறையை பிடிச்சி ஏறுவார். அதனால் அவர் சொல்ல மாட்டாங்க, என்ன நடக்க சொல்ல மாட்டாங்க. ஒன்றுமே நடக்கிறது தெரியாமல் ஓடிட்டு இருக்குதா இந்த கவர்மெண்ட். 4-3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 3 மாதம் முடிஞ்சிடும். என்டிஏ கூட்டணியில வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா சார்? இன்னும் யார் யாரெல்லாம் அந்த கூட்டணியில இணைய? இப்போத்துக்கு அதிமுக பிஜேபி. நேற்று கூட எங்கள் டாக்டர் முன்னாள் கவர்னர் பேசும்போது சொன்னாங்க, இரட்டலையும் தாமரையும் ஒன்று ஆயிடுச்சு, இனிமேல் எங்களை அசைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது கூட ஒன்று ஒன்றா வரும், நிச்சயமாக ஒன்று ஒன்றா வரும். பெரிய மெகா கூட்டணி அமைப்போம். இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அசைக்க முடியாதுன்னா ஜெகன்மோகன் ரெட்டி எங்கே பார்த்தாலும் ஒரு போர்டு வச்சுருந்தாரு, கட்டளை இடுங்கள்னு. கட்டளையிட்டு அமிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, நான் அந்த ஆந்திரா போகும்போது பார்த்தேன், வெறும் ஜெகன்மோகன் ரெட்டி படமும் கட்டளை இடுங்கள் அவ்வளோதான். கவர்மெண்ட் செலவில் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தாலும் எலெக்ஷன் அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க, முடிச்சு விட்டாங்க. 20 சீட் தான் ஜெயிச்சார். அதனால் நிச்சயமாக இவங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு தோக்க போகிறோன்னு. அதனால தான் என்னென்னவோ பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்க. இப்போ பூத் கமிட்டி இந்த எஸ்ஐஆருக்கெல்லாம் எதிர்த்தாங்க, ஆனால் வேலை பார்த்தாங்க. எஸ்ஐஆர் எதிர்த்தாங்க, ஆனால் இவங்க தான் ஃபுல்லாக பணம் செலவு பண்ணி வேலை பார்த்தாங்க. அது பூத்துக்கு வரவனுக்கு ஸ்கூல் வரவங்கள காசு கொடுத்து, ஏன்னா இது விட்டா போயிடுமே, எஸ்ஐஆர் வரக்கூடாதுன்னாங்க, ஆனால் இவங்க தான் பணம் கொடுத்து வேலை பார்த்தாங்க. அதனால் திமுக தோற்கடிக்கப்படும், நிச்சயமாக தோற்கடிக்கப்படல, எந்த மாற்றமும் இல்லை. நர்ஸுங்களுக்கு நியாயமே இல்லைங்க. பாருங்கள், அன்றைக்கி ஒரு பொண்ணு ஆதங்கத்தில் முதலமைச்சரையும் மாசுபடணும் திட்டுது. அதை திருப்பி மிரட்டி திருப்பி பேச வச்சு மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏமா ஒரு பாதிக்கப்பட்டவன் கோவத்தில் பேசுகிறான், அதை போய் பேச எடுத்துக்கலாமா? நேற்று பார்த்தா அது 2 ட்ரோலில் போகுது, நான் கோவத்தில் பேசிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுது அந்த பொண்ணு. அதை வந்து ஒரு நர்ஸு டெம்பரரி ஸ்டாஃபாக இருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணுன்னு கேட்குறாங்க. அரெஸ்ட் பண்ணுறாங்க, எங்கே போனாலும் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அரெஸ்ட் பண்ணி வண்டி தீவிரவாதி மாதிரி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த கோவத்தில் அது பேசுது. அந்த பொண்ணை வந்து திருப்பி மிரட்டி மன்னிப்பு கேட்குது அந்த பொண்ணு. ஸோ இப்படிப்பட்ட அராஜகம்னா கவர்மெண்ட் கையில் இருக்குது, யாரை வேணால் மிரட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் அந்த பொண்ணு நேற்று பேசுனது. அதனால் இது பெரிய தப்பு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நிறைய பேர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நர்ஸுக்கு வெளிநாடு போயிட்டாங்க. இங்கே முடியாதுன்னு புரிஞ்சிச்சு, வெளிநாடு வேலைக்கு போயிட்டாங்க நிறைய பேர். இப்போ மீறி தமிழ்நாட்டில் கேட்குறாங்க, வேலை செய்கிறாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நர்ஸு குறை, ஊசி போட குறை. இப்போ போன மாதம் தம்பியோட அம்மா ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க, ஹார்ட் சர்ஜரிக்காக சேர்த்தாங்க. கையில் இன்ஜெக்ஷன் குத்திட்டு ட்ரிப்ஸ் ஏற்றுற சிரிஞ்சில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அவங்க வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மீறி குத்தி அந்த மருந்தெல்லாம் சதையில் போய் டிஸ்சார்ஜ் பண்ணி ஹார்ட் ப்ராப்ளம் வர இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ணோம். இப்போ இது இஷ்யூ ஆகி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் ஆப்ரேஷன் பண்ணால் அந்த மருந்தெல்லாம் சதையிலே மாட்டிச்சு. அது தனி மேஜர் ஆப்ரேஷன். ஸோ இப்போ மருத்துவ அமைச்சர் இருக்கார்ல, அவர்லாம் வந்து வெறும் மைக்கு தான் பேசுகிறாரு. போய் ஹாஸ்பிட்டலில் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுறது நீங்கள் சும்மா நீங்கள் கலைஞர் மருத்துவமனைக்கு போங்க, கேண்டீன் போய் பாருங்கள், எல்லாம் ப்ரைவேட்டைஸ். 10 ரூபா போட்டு 20 ரூபா வைக்கிறாங்க. அதனால் பில்லே கொடுக்க மாட்டாங்க. சும்மா நீங்கள் வேணும் இன்வெஸ்டிகேஷன் வேணால் போய் பாருங்கள். அதனால் ஊழல் இது ஊழல் ஆட்சி. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஊழல், மருத்துவத்துறையில் எல்லாத்துலேயும் ஊழல். அதனால் நிச்சயமாக இந்த ஆட்சி வந்து நிச்சயமாக களையப்படும். செவிலியர்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், ஆட்சி மாற்றம் வந்து கிடைக்கும். சார், டிஎம்கே ஆட்சியில் நிறைய குற்றங்கள் நடக்குது, இதை பற்றி வேற எந்த கட்சியுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நேற்று கூட தலையில் போய் பேசுகிறாரு, ஊழலை பற்றி சொல்கிறாரு. டெய்லி ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு. அந்த சுற்றுப்பயணத்தில் எல்லாத்தையும் திமுக எல்லா ஊழலும் சொல்லிட்டு தான் இருக்காரு. அவங்களோட அராஜகத்தை, அவங்களுடைய பிரச்சனைகளை, நம்ம திருப்பரங்குன்றத்தில் ஹைகோர்ட் ஆர்டர் ஒபே பண்ணாததை எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்காரு.
அது மீடியா தான் சரியில்லைங்க. உங்களுக்கு மீடியா திமுக தானே வச்சிருக்காங்க கையில், அது வெளியிட்டா தானே முடியும். இப்போ பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து வெளியிட மாட்டேங்கிறாங்களே. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வெளியிட்டா தான் மக்களுக்கு தெரியும். அப்போ தான் தெரியும் வெளியே மக்களுக்கு. போராட்டத்தையோ இப்போ எடப்பாடியார் சொல்கிறாரு நியூஸ் சேனல் வண்டி தான் ப்ரைவஸாக போடுவான், மற்ற சேனலில் போட மாட்டேங்கிறாங்களே. பாலிமர் வந்து கொஞ்சம் போகிறோம், அதுவும் ஃபுல்லாக போய் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போட்டால் தான் மக்கள் எப்படி எதிர்க்காங்க, எதிர்ப்பு தெரியணும்ல வெளியே. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே தான் தெரியணும். ஸோ ஒழுங்காக போட மாட்டேங்கிறாங்க, தான் விஷயம். எதிர்ப்பு தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க, போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. டிஎம்கே ஆட்சியே முடிய போகுது சார். இன்னும் சென்னை போன்ற பல நகரங்கள்ல வந்து ரோட் சாலைகள் எல்லாம் கொண்டு வரவே முடியலங்க, வண்டி ஓட்டிட்டு வர முடியலங்க. எங்கே பார்த்தாலும் பள்ளம் மேடு. ஆனால் அவர் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து 888 கோடி ஊழல் பண்ணிட்டார். இன்ஜினியரை போடல டாட்ல. இடி நேரடியாக டிஜிபி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த பொருள் ஆக்ஷன் எடுக்கல. உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு மேலே பொருள் எஃப்ஐஆர் போடல. இது மாதிரி இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. தொடர்ந்து கம்ப்ளைண்ட் இடி கொடுக்குறாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு டிஜிபி உடம்பு சரியில்லைன்னு, பொறுப்பு டிஜிபி உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் படுத்துட்டாரு. இன்னொரு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க. ஒரு டிஜிபியே போட முடியாத உள்துறைங்க இது ஆட்சிங்க. எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு டிஜிபியை நிரந்தர டிஜிபியை போட முடியல. யூபிஎஸ்சி பிடிச்சி ஏறுறான், கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க இவங்க. ஏங்க ஹைகோர்ட் ஆர்டரே கண்டுக்க மாட்டாங்க, எப்படி யூபிஎஸ்சியை கண்டுப்பாங்க இவங்க? இந்த ஆட்சி வந்து தாங்கோட்டு தவணாகுது. தமிழ்நாட்டில் வந்து மைனாரிட்டிஸ் வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. மைனாரிட்டிஸ்லாம் எங்கிட்ட வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்துட்டாங்க. நேற்று கூட ஒரு நிகழ்ச்சி கிறிஸ்மஸ் விழா பண்ணோம். ஒரு பாதிரியார் வந்து ப்ரே பண்ணி கேக் வெட்டினார், வாஜ்பாய் படத்துக்கு மழை தூக்குனார். முன்னாள் கவர்னர் தமிழிசை மேடம் வந்து பேசினாங்க. ஸோ மைனாரிட்டிஸே என் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நினைக்கிறது நடக்காது, இவங்க நினைக்கிற ஓட்டு அவங்களுக்கு மைனாரிட்டிஸ் கிடைக்காது. இவங்க என்ன தான் ஜாலரா அடித்தாலும் இந்த முறை இந்துத்துவ ஓட்டு பிஜேபிக்கு என்டிஏ கூட்டணிக்கு முழுமையாக விழும். ப்ளஸ் மைனாரிட்டி ஓட்டு நிச்சயமாக உடையும். அவங்ககிட்ட இருந்து உடையுமோ 100% அர்த்தமெட்டிக் பார்த்தா கூட 41% மேலே இருக்கிறாங்க. அது கரெக்டாக நாங்கள் ஜெல்ல ஆகிட்டோம். இப்போ நிச்சயமாக அதிமுக ஆட்சி, அதிமுக கூட்டணி ஆட்சி, அதாவது என்டிஏ கூட்டணி ஆட்சி. என்டிஏ தலைமை, தமிழ்நாடு தலைமை பொறுத்தளவு இவர் எடப்பாடியார் தான். ஸோ அவர் தலைமையிலான ஆட்சி நிச்சயமாக என்டிஏ தலைமையில் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அரசியல் பற்றின தகவல்களை வழங்கியதுக்கு நன்றி சார். நன்றி. சேனல் பற்றி நன்றி. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.